வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் வெர்மிசெல்லி தான். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ வந்து ரைஸ் வெர்மிசெல்லி எடுத்து, நல்லா தண்ணீல ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறட்டும். இப்ப அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்னென்ன எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்னைக்கு வந்து எக்கும், தொஃப்பு வச்சு தான் செய்ய போறேன். அதுக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆலிவ் ஆயில் ஊத்திக்கலாம். நீங்க வந்து வீட்ல இருக்க கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். 2 முட்டைய வந்து நல்லா வந்து கொத்திட்டு, நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட வந்து நான் இன்னைக்கு வந்து கொஞ்சமா ஒரு தொக்கு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா வெர்மிசெல்லி ஊறிடுச்சு. அத ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமா வந்து காரத்துக்கு ஏத்தாப்புல கொஞ்சமா மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிளகாய் தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம், இப்ப நம்ம ஊற வச்சுருக்க வெர்மிசெல்லிய இது கூட சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து இந்த ரெட் சில்லி வந்து காரமே இருக்காது. அது வந்து கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ் கொஞ்சம், ஃபைனலா கொத்தமல்லி. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா லெமன் ஜூஸ் ஊத்திட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.